வணக்கம். மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் நாஞ்சில் சி. மனோகரன் பேசுகிறேன். மேகதாது பிரச்சனை யாருமே கண்டுக்கல. என்ன பண்ணுறாங்க தான் தெரில. கட்சிகள் இங்கே குதிரை பேரம் தான் பேசி இன்றைக்கி கட்சிக்கு ஆள் சேர்க்குற விஷயங்கள் மட்டும் தான் அங்கே நடந்துருக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி 7 எம்எல்ஏக்கள்கிட்ட சஸ்பெண்ட் பண்ணி, அதாவது அவங்க தன்னுடைய எம்எல்ஏ பதவியை வேணான்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதாவது எழுதி கொடுத்துட்டு மாற்று கட்சியில் சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கி அந்த வேலை தான் நடக்குது. ஆனால் மக்களை பற்றி யாரும் கவலைப்படதா இல்லை. மேகதாது பிரச்சனை இன்றைக்கி ரொம்ப இதாக போயிட்டுருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஜூலை 5 இந்த தேதியில் நமக்கு கர்நாடகத்துலேருந்து தண்ணி வந்திருக்கணும், வரல. இது யார் கேட்குறது? ஆள்ற கட்சி கேட்கணும். மக்கள் இன்றைக்கி விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் அங்கே என்ன நடந்துருக்கு, குடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் மேலே மேகதாதுல இன்றைக்கி மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி திறக்கப்பட்டிருக்குது. நமக்கு காவேரியில் தண்ணி கொடுக்கல. இந்த ஆண்டுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுக்கல. இப்போ 10 வருஷ காலங்களில் நமக்கு மொத்தத்தில் கொடுக்கப்பட்டதே 3 வருஷம் தான் கொடுக்கப்பட்டது. 7 வருஷம் நமக்கு தேவையான டிஎம்சி தண்ணி இங்கே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. இதை கர்நாடக அரசு நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியாக நடந்துட்டுருக்குது. நம்முடைய சிஎம் அவர்களுடைய மந்திரி சபையில் காங்கிரஸ் கூட்டணியாக இன்றைக்கி 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி உண்மையிலேயே இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை விஜய் அவர்கள் செய்யணும்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. நீரின்றி அமைவதில்லை உலகுங்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி நமக்கு ரொம்ப முக்கியம். இயற்கையும் பாதுகாக்கணும். தண்ணி இருந்தால் மட்டுமே தான் நம்ம இயற்கையை பாதுகாக்க முடியும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நமது முதல்வர், நல்லாட்சி கொடுக்குற முதல்வர், இதையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள். விவசாயம் அழிஞ்சிடக்கூடாது. நம்ம நாட்டோட விவசாயம் தான் முதுகெலும்பு. இயற்கையை அழிக்காமல் பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.